வெல்கம் டு அவர் சேனல் கிராமர் இன் ஹேண்ட்ஸ். நம்மளுடைய கிராமர் இன் ஹேண்ட்ஸ் சேனலோட இந்த வீடியோவில் கிராமரில் அனகிராம்ஸ் பற்றி படிக்க போகிறோம். அந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஹாஸ் பீன் கிவன் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அனகிராமில் இது கிராமர் ஸ்கூல் சில்ட்ரனுக்கு கிராமரில் எஸ்பெஷலாக 9th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் அனகிராம்ஸ் இருக்குது. லெட் அஸ் கெட் இன் டு த வீடியோ. An anagram is a word or a phrase formed by rearranging the letters of a different word or a phrase, typically using all the original letters exactly once. Each and every word in this definition is very important. அப்போ நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா எப்படின்னா அனகிராம்ங்கிறது ஒரு வேர்டு, அது ஒரு வேர்டு, சிம்பிள் வேர்டாக இருக்கலாம். ஆர் ஃப்ரேஸ்னால் நம்மளுக்கு தெரியும், மோர் தென் 2 words ஃப்ரேஸை ஃபார்ம் பண்ணுது. ஒரு காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் மீனிங்கை கொடுக்கும் இல்லையா? அப்போ அது ஒரு வேர்டாக இருக்கலாம் அல்லது ஃப்ரேஸாக இருக்கலாம். ஃபார்ம்டு பை எப்படி ஃபார்ம் ஆகிருக்கணும்னா அது ஒரு கண்டிஷன். ரீஅரேஞ்சிங் தி லெட்டர்ஸ் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் வேர்டு, வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வேர்டோ ஒரு ஃப்ரேஸோ கொடுத்துருக்குறாங்க. அந்த வேர்டு அல்லது ஃப்ரேஸினுடைய அதில் இருக்கிற லெட்டர்ஸ் இருக்குது இல்லையா, அந்த லெட்டர்ஸை ரீஅரேஞ்ச் மாற்றி அமைத்து அதோட இடங்களை மாற்றி அமைத்து ஒரு வேர்டு ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ இன்னொரு கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிப்பிக்கலி யூஸிங் ஆல் தி ஒரிஜினல் லெட்டர்ஸ் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ். அப்போ எதில் இருக்கிற ஏதாச்சும் லெட்டர்ஸை விட்டுடலாமான்னா விடக்கூடாது. வி ஹாவ் டு யூஸ் ஆல் த லெட்டர்ஸ். அதே சமயம் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ்னால் அதில் வர லெட்டர்ஸை ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும். அப்போது வி ஹாவ் டு யூஸ் த லெட்டர்ஸ் ஒன்லி ஒன் டைம். வி ஹாவ் டு யூஸ் ஆல் தி லெட்டர்ஸ் ஆஃப் த கிவன் வேர்ட் அண்ட் வி ஹாவ் டு ஃபார்ம் அ நியூ வேர்டு. அந்த வேர்டு ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ கொடுத்துருக்கிற வேர்டில் அதில் இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு தடவை யூஸ் பண்ணி அந்த லெட்டர்ஸோட பொசிஷனை மாற்றி ஒரு புது வேர்டு, மீனிங்ஃபுல் வேர்டு ஃபார்ம் பண்ணோம்னா அதுதான் என்னது அனகிராம். இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வில் பி வெரி வெரி ஈஸியர் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். சி ஹியர் லெமன், மெலன். இப்போ லெமனில் இருக்கிற எல்லா லெட்டரையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். வி ஹவ் சிம்ப்ளி சேஞ்ச் த பொசிஷன் ஆஃப் த லெட்டர்ஸ். எல்லா லெட்டரையும் யூஸ் பண்ணிக்கிறோம், ஒரு தடவை யூஸ் பண்ணிக்கிறோம், பொசிஷனை மாற்றி யூஸ் பண்ணிக்கிறோம், ஒரு மீனிங்ஃபுல் வேர்ட் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ இட் இஸ் த அனகிராம். So shall we see some more examples for this? See, elbow, below, section, notices, viewer, review, ripples, slipper, needless, lessened, raise, care, heart, earth, listen, silent, inch, chin, cat, act, angel, clean, part, top. இந்த எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லையுமே நீங்கள் பார்க்கும்போது என்னன்னா அப்படியே அந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஒன்ஸ் டைம் யூஸ் பண்ணி ஒரு புது மீனிங்ஃபுல் வேர்டு நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம். அப்போ திஸ் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் அனகிராம். சின்ன சின்ன கிராமர் 1 minute 2 minute அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. அப்போ நம்மளுக்கு இந்த வீடியோ பார்க்கும் பொழுது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருக்கும்போது நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் இது இல்லையே, நம்மளுக்கு இது வரலையே அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு கிராமர் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் யூஸ் பண்ணி பழகும்போது என்ன உங்களுக்கு பின்னாடி ஸ்போக்கனுக்கு ஈஸியாகும். நீங்கள் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும் பொழுது அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கும் பொழுது அவங்க கையில் எக்கச்சக்கமான மீனிங்ஃபுல் இங்கிலீஷ் வேர்டு இருக்குது அவங்களுக்கு. அதனால் அதை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா, நம்ம புதுசாக ஒரு வேர்டை நம்ம வேர்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறோம், ஒரு வேர்டை நம்ம பார்க்கணுன்னு சொல்லும்போது ஒரு ஆர்வத்தோடு அதோட மீனிங் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கிராமரை பார்க்குறோம். ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா அதில் சென்டென்ஸில் படிக்கிறீங்க, ஒரு பேராகிராஃப் படிக்கிறீங்கன்னு சொல்லும்போது அதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராமர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க, நம்மளால் சின்ன சின்ன சென்டென்சஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ண முடியுமா, அது மீனிங்ஃபுல்லாக இருக்கா, கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கா, இதெல்லாம் பார்க்கும் பொழுது இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும். பெஸ்ட் ஆஃப் லக் சில்ட்ரன். Thank you for watching our channel. Do subscribe our channel for more videos. Thank you.